ஹே லெஜண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யுவா. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வேதநத்தம்ன்ற கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்திருக்க ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டு இறந்துள்ளார். அவர்களோட குடும்பம் வந்து இன்றைக்கி அவங்களோட பாடியை வந்து வாங்க மறுத்துருக்காங்க. ஏன்னா காவல்துறையிடம் அவங்க புகார் தெரிவிக்க சென்றபோது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் உதாசீனப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வந்து உணவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உணவை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிளியர் ஆகிட்டு ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கைலாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, வந்துக்கிட்டு இருக்க திமுக அரசு வந்து நாங்கள் வந்து மாடல் அரசு 2.2 வந்துட்டுருக்கு, அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், கல்வியில் தமிழகத்தில் முதன்மை, பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் முதன்மை, இப்படி கதை கட்டிகிட்டு இருக்க இந்த திமுக அரசு அவங்களோட ஆட்சி லட்சணத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் வேதநத்தம்ன்ற கிராமத்தில் வந்து 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்க மாணவி வந்து ஒரு இந்த மைதான பகுதி மாதிரி இருக்குது, அந்த பகுதிகளில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டுள்ளார். இது எப்படி தெரிய வந்ததுன்னா, அங்கே வந்து ஆடு மேய்க்க சென்ற சில அந்த ஊர் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே ஏதோ ஒரு பெண்ணோட உடல் வந்து அங்கே கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவித்து எல்லாம் குவிந்து அந்த மாணவியோட உடலை வந்து மீட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டா, அந்த பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க, 100-200ன்னு கூலி வேலை செய்கிறவங்க, ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பெற்றோர். அவங்க தன்னோட குழந்தை, தன்னோட மகள் இருக்கா இல்லையா, அவள் காணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு போலீஸிடம் புகார் கொடுக்க போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புகார் இங்கே எடுத்துக்க முடியாது, இது நம்ம சரௌண்டிங்லேயே வரல, நீங்கள் இந்த இடத்துல தான் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க. சரி, அங்கேயும் மறுபடியும் போயிட்டு இந்த பெற்றோர் வந்து புகார் கொடுத்தாங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து மகளிர் காவலுக்கு தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதையும் பொறுத்துக்கிட்டு போய் மகளிர் காவலுக்கு சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் இவங்க புகார் எடுக்கலை. அதுக்கு வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காவல்துறையினர் இங்கே தேடுறது, இங்கே வந்து புகார் கொடுத்த விட்டுட்டு உங்கள் பொண்ணு வந்து யார் கூடனா ஓடி போயிருப்பா, அங்கே போய் தேடுங்க ஃபஸ்ட்டு, சும்மா இங்கே வந்து நின்ட்டீங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து காவல்துறையிடம் வந்திருக்கு. அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது? காவல்துறையை வந்து அடையிறோன்னா நீங்கள் தான் வந்து மேற்கொண்டு முயற்சி எடுக்கணும். அவசியமாக வந்து யாருன்னா ஓடி போயிருப்பா போய் பாருன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை பார்த்து. இதே இந்த தமிழகத்தை ஆளும் திமுக அரசில் இருக்க எம்பி, எம்எல்ஏ இல்லை ஸ்டாலின் அவர்கள் யாரோ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு 6 மணி மேலே வந்து பெண் வந்து வீடு திரும்பலை, காணா போயிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தால் இப்படி தான் வந்து நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்களா கேட்குறேன். பெரிய பெரிய கட்சியில் இருக்க எம்எல்ஏ, எம்பி கிட்ட போயிட்டு அவங்களோட மகள் வந்து காணம் வந்து நின்னா உங்களால் அதே நாக்கை வச்சுக்கிட்டு போயிட்டு உன் பொண்ணு யார் கூடனா ஓடி போயிருப்பா, அங்கே போய் தேடு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் நாக்கெல்லாம் வெட்ட வேணாம். சாதாரண ஒரு ஏஐ கூலி அவங்களோட மகன்றதால தான் வந்து என்ன வேணால் பேசுகிறது. ஏன் ஏஐ கூலி மகள் தான் வந்து உடனே ஓடி போயிடுவாரா? வேறு எதுக்கும் இருக்காதா? வேறு எந்த விஷயமும் இருக்காதா? காணோன்னா உடனே ஓடி போயிடுவாங்க யார் கூடனா. ஏன் அதை வந்து இதே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு காணாமல் போயிட்டா நீங்கள் உடனே சொல்கிறீங்களா, என் பொண்ணு எவ உடனே ஓடி போயிட்டா, வெயிட் பண்ணுவோம், எவ உடனே ஓடி போயிட்டுருப்பா, அப்புறம் நமக்கு நியூஸ் தெரியும், அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு காணா போயிருந்தா நீ சொல்லுவியா வாயை திறந்து? இல்லை உன் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லுவியா, நம்ம பொண்ணு யாரோடய ஓடி போயிருப்பாங்க அதாங்க லேட் ஆகுது வரத்துக்கு அப்படின்னு சொல்லுவியா? இல்லை ஹஸ்பண்டை பொண்டாட்டிக்கிட்ட வந்து நம்ம பொண்ணு வந்து யாரோட ஓடி போயிட்டாங்க அதாங்க லேட்டாக அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன மாதிரி வார்த்தை இது? சொல்லலாமா? அது மாதிரி சாதாரண அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு ஆளால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசால்ட்டாக வந்து இந்த வார்த்தையை விட்டுறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த பூமியே வந்து ஒரு அடித்தட்டு மக்கள்லாம் வந்து ஒரு ஒதுக்கப்பட்டவங்க, மேல்தட்டு மக்கள் தான் வந்து வாழறதுக்கு தகுதியானவங்களா? எந்த ஒரு குற்றனாலும் ஏங்கனாலும் அவங்க மேலே போட்டுடணும். இவங்க புகார் கொடுக்கும் போதே வந்து அந்த கேஸை ஒரு தீவிரமாக எடுத்து அதை விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அட்லீஸ்ட்டு உயிரோட வாழ்ந்து அந்த மகளை வந்து மீட்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் இப்போ என்னாச்சு? உயிரே போச்சு. யார் பதில் சொல்லுவா? காவல்துறை ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்கீங்க? இந்த அரசாங்கமும் காவல்துறை எதுக்கு இருக்கீங்க? ஏங்க எங்களோட கஷ்டத்தை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தாங்க நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட முறையிடுறோன்னா நீங்கள் தான் வந்து அதை அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணும்.
அதை விட்டுட்டு நீங்களே எடுக்க முடியாதுன்னா அப்போ வேறு என்ன வேலை செய்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து உங்ககிட்ட நிற்கிறப்போ அதை உதாசனப்படுத்தி இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள்லாம் பேசி இப்படி பண்ணுறப்போ வேறு எதுக்கு நீங்கள்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் இதே வந்து ரோட்டில் வந்து பேரிகேட் போட்டு குறுகலான சந்து இருக்கும். சில இடத்துலலாம் வந்து ஹைவே பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜு மேலே அங்கேயே வந்து பேரிகேடை போட்டு நிப்பாட்டிட்டு 100-200 காசை வாங்குறாங்க. லைசன்ஸ் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா. யார்? இந்த காக்கி கலர் ஷர்ட் போட்டிருக்க போலீஸுங்க தான். இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆனால் அதுக்கு மட்டும் டைம் இருக்குது. அதுக்கு ஃபுல்லு சாயந்தரத்துலேருந்து நைட்டு 11 மணி வரை நிற்கிறது கலெக்ஷனுக்கு. என்ன மாதிரியான அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பான், இதில் பாதுகாப்பு திமுக அரசு தான் கிடையாது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள அங்கேயே பிடிச்சி வெட்ட வேணாம், அவங்களாம் தூக்கில் போட்டு இன்னும் மரண தண்டனை விட சித்திரவதை தண்டனை கொடுத்துருந்தா இந்நேரம் ஒரு இந்த மாதிரி ஒரு புத்தி அவங்களுக்கு தோன்றிருக்குமா? இதெல்லாம் விட அரசுங்க அவங்கள ஊக்குவிக்குது. எப்படி தெரியுமா? அவங்க இந்த சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது, போதைப் பொருளை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் நடந்துகிட்ருக்கான். போதைப் பொருள், சாராயம் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான் பிஸ்னஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலோவ் பண்ணியிருக்கா? திமுக அரசு. ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. சாராயத்தில் வருமானத்தை கண்டுருக்கு. அவனுக்கு இந்த போதைப் பொருளும் சாராயம் இருக்கிறதால தானே வந்து அந்த மாதிரி வன்மையான வக்ர புத்திலாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறான். இல்லைனா இதெல்லாம் பண்ணுவானா? அப்போ யார் இதெல்லாம் ஊட்டி வளர்க்குறது? இந்த அரசு தானே. இதை அவனை கேட்க வந்தால் அவனை வந்து அசிங்கமாக திட்டுறது, அவன் மேலே கேஸை போடுறது, அவனை வந்து போலீஸ் வச்சு நடவடிக்கை எடுக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அசம்பாவிதம் நடக்க காரணமே இந்த திமுக அரசு தான். போதைப் பொருளை உள்ளே விட்டு நடமாட விடுறது, அதனால் இவங்க வக்கர புத்தியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் பண்ணுறது. ஒரு பெண்ணுடைய உயிர் போகிற அளவுக்கு அவன் பண்ணியிருக்கானா, அவன் எப்படிப்பட்ட வக்கர புத்தி? அவனுக்கு அந்த வக்கர புத்தி வர காரணமாக அந்த போதைப் பொருளை யார் சப்ளை பண்ணுறதா? இவங்க தான். இந்த கேஸை நீங்கள் அசால்ட்டாக அது ஒரு 2 நாள் நடந்தது, 3 நாள் நடந்தது, எல்லாம் பரபரப்பாக பேசணும், தூக்கி போட்டு போயினே இருப்போம். இதே ஒரு திமுக அரசோ ஒரு அதிமுக அரசோ இல்லை ஏதோ ஒரு பெரிய கட்சிகளோட தலைவர்களோட பெண், அவங்க வீட்டு பெண்ணோ அவங்க வீட்டு மகள் யாராவனா இருக்கட்டும், அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை சாதாரணமாக எடுத்து போயிருப்பீங்களா? இந்நேரம் இது எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். இந்நேரம் தமிழகத்தில் இருக்கிற எல்லா போலீஸும் அவங்க வீட்டு முன்னாடி தான் நின்று தேடிட்டு இருப்பானுங்க, அவனுக்காக உழைச்சிருப்பானுங்க. இதான் நடக்கும். உண்மை அதானே? ஒரு சாதாரண ஆளுன்றதால அவங்களுக்கு வந்து அந்த கேஸை வந்து ஊட்டி மூட்டு போயினேன்ட்டிங்க, கண்டுக்கிறதுக்குள்ள இல்லை, கேஸை எடுக்கவே இல்லை. ஆனால் இதே அரசியல்வாதி நடந்தால் எல்லாம் நாய் மாதிரி வேலை பார்த்துருப்பான். அப்போ மக்கள் எதுக்குங்க? மக்கள் எதுக்கு? நீங்களே வாழ்ந்துக்க வேண்டியது. மக்கள்லாம் கொண்டு போட்டு நீங்கள் வாழ்ந்துருங்க. நாங்களாம் ஓட்டு போட்டு பிச்சில் தான் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்னவோ கடவுள் மாதிரியும், நாங்களாம் என்னவோ ஒரு கொசுக்கள் மாதிரியும் எங்களெலாம் எங்கள் கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் மட்டும் தான் வாழ்ந்துரு வாழ்க்கை. உங்கள் உறவினர்கள், உங்கள் பெண்கள், உங்கள் மகள்கள் மட்டும்தான் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஜீவனெலாம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் இந்த சலுகைகளும் பாதுகாப்பும் எல்லாமே இருக்கும். ஆனால் சாதாரண எங்களை மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு என்ன மாதிரி அரசு இது? வெக்கக்கேடு. ஏன் யூடியூப்பில் வந்து நான் வலுக்கட்டாயமாக வேறு வீடியோ பார்த்துருந்தாலும் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னெலாம் பாட்டு வச்சு வந்து வலுக்கட்டாயமாக போடுறீங்க ஆடு. ஏன் இந்த விஷயத்த போடுங்களா? இப்படி என் ஆட்சியில் வந்து நடந்து போச்சு, இப்படி என் ஆட்சியில் வந்து இப்படி நடந்து போச்சு, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அதே ஆடில் போடுங்க. அதை போட மாட்டேன். அதை விட்டு நாங்கள் இந்த ஆட்சி தந்துட்டோம், அந்த ஆட்சி தந்துட்டோம், மாடலு திமுக மாடல் அரசு, திமுக மாடல் அரசு, அது திராவிடம் அதெல்லாம் வந்து ஆடில் போடுறல 1 hour வர போடுற அந்த ஆடை, அதெல்லாம் உக்காந்து நாங்கள் பார்க்கணும். ஆனால் இதை போட மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்.